வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ நிபுணர் திரு லட்சுமி நரசிம்மன் மற்றும் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேயர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீனை ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04430427777 and 04430632994. வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வீக் ஓவராலாக மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருந்தது? நேற்று எஸ்பெஷலி எப்படி சார் இருந்தது மார்க்கெட்? தென் என்னென்ன டேட்டா ரிலீசஸ் வந்து இந்த வீக்கில் வெளியாகிச்சு? முக்கியமான ஈவெண்ட் என்ன நடந்தது இந்த வாரத்தில்? நேற்று தினம் பார்த்தோம்னாக்கா மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்லக்கிஷ் மூமெண்ட் இன் பேஸ் மெட்டல்ஸ், அதுக்கப்புறம் க்ரூட் ஆயிலே இருந்தது. ஒன்லி ப்ரீசியஸ் மெட்டல்ஸில் யூ கேன் see some slight momentumனு சொல்லலாம். மெயினாக இந்த மொமெண்டத்துக்கு முக்கிய காரணம்னு பார்த்தோம்னாக்கா யூஎஸ் எக்கானமியில் ஒரு ஸ்லிப்பேஜ். ஸோ அதனுடைய இம்பேக்ட் என்னாச்சுனாக்கா யூரோப்லேயும் ப்ராப்ளம் ஆச்சு. யூரோப் ப்ராப்ளத்தினால இமீடியட்டாக என்னாச்சு, பீப்புள் வில் செல் த கரன்சி அண்ட் பை த கோல்டு. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு கோல்டில் ஒரு மொமெண்டம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னாக்க உங்களுக்கு வந்து கமாடிட்டி இஸ் டம்பிள் டவுன் ஃபார் மோர் தென் 4 years லோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுமாரி க்ரூடு அதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ கரன்சியை பொறுத்தவரையிலையும் டாலர் எகெயின்ஸ்ட் இந்தியன் ரூபி தான் ஒரு மாதிரி ஒரு ஸ்டேபிளாக நின்றுட்டுருக்கு. பாக்கி எல்லாம் அதர் கரன்சிஸ்லாம் பார்த்தோன்னாக்க இட் இஸ் வீக்கனிங், டாலர் இஸ் ஸ்ட்ரெங்தனிங் மோர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. பட் ஓவராலாக வந்து ஒரு பேரிஷ் மொமெண்டம் மார்க்கெட்டில் இருக்கிறது க்ளீனாக தெரியுது. லக்ஷ்மி சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கமாடிட்டியில் வரக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் நியூஸ் வந்து ஆஸ்ட்ரோக்கு வந்து ஆல்மோஸ்ட் பொருத்தக்கூடிய செய்திகள் பொருந்துமா சார்? ரெண்டுமே செய்தியை பார்த்து நாங்கள் ஆஸ்ட்ரோ டெக்னிக் யூஸ் பண்ணுறதில்ல. பேசிக்கலி ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் வாண்ட் டு பீட் த மார்க்கெட் ஆல்வேஸ். என்ன நியூஸ் இருக்கோ, என்ன அவைலபிள் டேட்டா இருக்கோ, இது எல்லாத்துலேருந்து வித்தியாசப்பட்டு வி ஆர் கம்மிங் டு எ கன்க்ளூஷன். அப்படி பார்த்தீங்கன்னா வில் இண்டிகேட் வாட் இஸ் த ஷார்ட் டேர்ம் மூமெண்ட்ஸ் ஃபார் commodity market. Pura we go with the astrology techniques only. We don't depend on any paper news or political events which is reported in paper or anywhere. இது purely we infer on our own way. என்ன லாஜிக்கோ அதில் தான் போகணும். தொடர்ந்து பேசலாம் சார். ஆவடியிலிருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ஜானகி. வணக்கம் சார். சொல்லுங்க ஜானகி, யார்கிட்ட பேசணும் நீங்க? சேதுராமன் சார்கிட்ட பேசணுங்க. பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் ஜனகிராம். சரி சார், கிரேட் வெஞ்சர்ஸ் மாதிரி எம்டிஎக்ஸ்ல ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனிஸ் இருக்கு சார். அதில் வந்து இந்த எக்ஸ்போசர்னு ஒரு கான்செப்ட் வந்து கொடுக்குறாங்க சார். எது கொடுக்குறாங்க? எக்ஸ்போசர் சொல்லிட்டு 10 times. ஆமாங்க சார். இந்த பணம் வந்து அவங்களோட சொந்த பணமா சார், இல்லை எம்டிஎக்ஸோட பணமா சார்? ஓகே, இவங்க கொடுக்குறது இல்லை சார் கிரேட் வெஞ்சர்ஸில். சரி சரி, அதாவது நல்ல கேள்வி. அதாவது எக்ஸ்போஷர் அப்படின்னு கொடுக்கறது யாருடைய பணம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது எக்ஸ்போஷர் அப்படின்னு கொடுக்கறது வந்து உங்களுடைய பணம் தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து கொடுக்கறது வந்து உங்களுடைய கிரெடிட்டபிலிட்டியை பொறுத்து தான் வந்து கொடுக்குறாங்க. நார்மலாக ஃபியூச்சரை பொறுத்தவரையிலையும் என்ன மார்ஜின் இருக்கோ அந்த மார்ஜினுக்கு தான் லிமிட் கொடுக்க முடியும். அதில் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது. அப்படி எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னா அது வந்து உங்களுக்கு தான் வந்து இட் இஸ் டெம்டிங் யூ டு மேக் மணி. அட் த சேம் டைம் என்ன ஆகுனாக்க உங்களுடைய அந்த பணம் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு அவசரத்தில் பண்ணும் பொழுது தவறுகள் நிறையா வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து லாஸ் தான் நிறையா முடியும். அதனால் வந்து எக்ஸ்போஷர் யார் அதிகமாக கொடுத்தாலும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. இன்ட்ராடேல அப்படின்னு நம்ம பணம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சா கூட அது உங்களுடைய அந்த அமௌண்ட்டு மார்ஜின் அமௌண்ட் இருந்தால் தான் உங்களுடைய எடுத்துக்கக்கூடிய ட்ரேடு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னாக்கா அந்த ட்ரேடில் வந்து என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு உங்களுக்கு அந்த ஒரு பயத்திலேயே யூ வில் டென் டு லூஸ் யுவர் மணி. ஸோ அதனால் எக்ஸ்போஷருங்கிறது உங்கள் பணம் தான். நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு தான் அவங்க கொடுக்குறாங்களே தவிர யார் பணமும் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பணம் கொடுக்குறீங்களோ அதுக்குண்டான எக்ஸ்போஷர் வாங்கிக்க போகிறோம். தொடர்ந்து பேசுவோம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம் மேடம். சேதுராமன் சார் பேசுங்க விஜயகுமார். சார் வணக்கம் சார். வணக்கம்
இப்போ ஒரு 15-20 டேஸ் பிஃபோர் உங்ககிட்ட பேசியிருந்து நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. அதாவது லாங் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்கு, ஷார்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லெவல்ஸ் சொல்லியிருந்தீங்க. சில்வர் வந்து ஷார்ட்டாக இருக்கு, கோல்டு வந்து லாங் டிஸ்ட்ரிபியூஷன் லெவல் இருக்கு. ஸோ நீங்கள் கோல்டு வந்து ரெசிஸ்டன்ட் லெவலில் செல் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சில்வர் வந்து பிவோட் லெவலில் செல் பண்ணி பை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ ஆக்சுவலாக டாலர் இண்டெக்ஸ் டவுன் ட்ரெண்டில் இப்போ இருக்குங்க, ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாங்க? ஆக்சுவலாக பிவோட் லெவலில் செல் பண்ணுங்களா, இல்லை ரெசிஸ்டன்ட் லெவலில் செல் பண்ணுமா, இல்லை பை பண்ணி தான் செல் பண்ணுமாங்கிறது எனக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க சார். வெரி குட். குட் கொஸ்டின். கோல்டு பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னாக்க நவ் இட் இஸ் சப்போர்ட்டிங் த அப்வர்ட் ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் சொல்லலாம். அதாவது நெக்லைன் டபுள் பாட்டமில் இருக்கிற இந்த பேட்டர்னில் இருக்கிறதுனால இட் இஸ் ஆன் த லாங் புல்லிஷ் அக்குமுலேஷன். அதனால் புல்லிஷ் பேட்டர்னில் தான் இருக்குது. வாங்கி விற்கலாம் கோல்டும். அதுபோல் சில்வரும் பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு மாதிரி அந்த ட்ரெண்டு வந்தோன்னா அந்த ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து இட் இஸ் சேஞ்சிங் த ரிவர்சல் பேட்டர்ன் ட்ரெண்டு. ஸோ அதனால் சில்வரும் வந்து வாங்கி விற்கலாம். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் இப்பொழுதைக்கு 1 or 2 டேஸுக்கு வந்து பை அண்ட் செல் பண்ணுங்க, பெட்டராக இருக்கும். மேலும் பேசுவோம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கோகிலா. ஹலோ, சொல்லுங்க கோகிலா, யாருக்கிட்ட கேள்வி கேட்கணும் அண்ட் கேள்வி என்னன்னு தெளிவா கேளுங்க. ஹலோ சொல்லுங்க கோகிலா. சார், ஜிங்க் பாத்தீங்கன்னா 140க்கு பை பண்ணிருக்கு. இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கு சார்? ஜிங்க் ஏறுமா இல்ல இன்னைக்கு எப்படி சார் இருக்கும்? ஓகே, ஜிங்க் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜிங்க் அண்ட் நிக்கல் வந்து கிட்டத்தட்ட பெருசாக நேற்றுக்கு விழுந்ததில் அது ரெண்டும் தான் ரொம்ப பெருசாக விழுந்திருக்கு, 5% மேலே. லாங் பில்டப் அக்யூமுலேஷன் அண்ட் புல்லிஷ் மோடில் இருந்தால் கூட நிறைய பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லக்கிஷ் டிமாண்ட்னால ஜிங்க் வந்து வீக்காக தான் இருக்குது. 143.60க்கு கீழே அது வீக்கு தாம்மா. 142.80க்கு கீழே ஃபர்தராக வீக் ஆகும். அதில் ஏதாவது புல்லிஷ் மொமெண்ட்னு பார்த்தீங்கன்னா 146க்கு மேலே தான் புல்லிஷ் மொமெண்ட்டுமே வருது. அதனால் ஜிங்கை பொறுத்தவரையிலும் விற்று வாங்குங்க சார். தொடர்ந்து பேசுவோம். அரியலூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சரவணன். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க சரவணன், உங்க கேள்வி யாருக்கிட்ட கேட்கணும்? மேம், இது வந்து ஒரு பொதுவான கேள்வி, யார்கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேடம், இப்போ வந்து ரோபோ ட்ரைனிங் சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கையில நான் படித்தேன். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேன் பவரா ட்ரைட் பண்றாங்க, நிறைய லாஸ் ஆஃப் வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரோபோ ட்ரைனிங் பண்ணா எந்த லாஸ் வர்றதுக்கான சான்சஸ் கிடையாது, ப்ராஃபிட் ஒன்லி தான். ஐ மீன் மோர் தென் ஒரு 10% இருக்கும் நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் நான் படிச்சேன் மேடம் லாஸ்ட் டைம். இதை பத்தி சாரோட கருத்து கணிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கதான் மேடம் நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். ஓகே சேதுராமன் சார், நீங்க சொல்லுங்க. ரோபோ ட்ரேடிங் வந்து இப்போ நிறைய பரவிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ரோபோ ட்ரேடிங்னா என்ன, அது பண்ணா ப்ராஃபிட் ஆர் லாஸ் எடுக்க எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? அதாவது இது இன்னொரு விதமாக சொல்லணுன்னாக்கா அல்காரிதம் ட்ரேடிங் அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து மேனுவல் இன்ட்ரப்ஷனே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டேட்டாவை வந்து சிடியில் போட்டு கம்ப்யூட்டரில் போட்டுட்டாங்கன்னா அந்தந்த ரேட்ஸ் வரும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். ஸோ அதில் வந்து ப்ராஃபிட்டில் இந்த லெவலில், லாஸ்னால் இந்த லெவலில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. அவர் சொல்கிறது போல் 10-15% சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. அது மெயினாக வந்து எந்தெந்த சமயத்தில் அதை எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டாக நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் டிசம்பர்லேருந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக அது பார்த்திங்கனாக்கா அதை எடுத்துக்கக்கூடிய நேரம் வந்து அந்த வால்யூம் ஜாஸ்தி ஆகும் பொழுது, டைம் வால்யூம் ஃப்ரேம் ஜாஸ்தி ஆகும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எடுக்குது. ஸோ சில சமயங்களில் பார்த்திங்கன்னா காலையில் 9:15லேருந்து 9:30-10 மணிக்குள்ளே எடுக்குது. அதுமாரி ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா 2:30லேருந்து 3 மணிக்குள்ளே எடுக்குது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு சமயத்துலையும் மாறி மாறி எடுத்துகிட்ருக்கு. பட் ஓரளவுக்கு அக்யூரசி இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது என்ன ஆகுதுனாக்க, நம்ம மேனுவலாக பண்ணும்பொழுது என்னெல்லாம் தவறு பண்ணுவோம் அதை பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறதா கூட வச்சுருக்கோம். அதே தான் இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம மேனுவலாக பண்ணக்கூடிய தவறுகளை அதில் வராமல் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க ஒரு கமாடிட்டியானா, 55 ரூபாய்க்கு அதில் வந்து செல்லிங் ஆட்டோமேட்டிக்காக போட்டிருப்பீங்க. கீழே ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 45 ரூபா போட்டிருப்பீங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரு இடத்துல அது உடனே வந்து அதனுடைய தகவலை முடிச்சுக்கொள்ளும். மேலும் பேசுவோம் சார். சேலத்திலேருந்து நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் செந்தில். வணக்கம் மேடம், சேதுராமன் சார்கிட்ட பேசணும். பேசுங்க செந்தில். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கமாடிட்டியில் ஆப்ஷன் கொண்டுலாம் சொல்லி 2 months முன்னாடியே வந்து அறிவிப்பு கொடுத்தாங்க. பட் இது வரைக்கும் அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்கல சார். எப்போ வரும் சார், எவ்வளோ சீக்கிரத்தில் வரும் சார், அது கொஞ்சம் டீட்டெயில்ஸ். ஓகே, ஆப்ஷன் கமாடிட்டி ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய அதனுடைய சேஞ்சஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸே நிறைய மாறிக்கொண்டு இருக்குது.
அதனால் எப்படியும் பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி வர்றது வந்து தெரியல. ஸோ ஏப்ரல் 2015க்கு மேலே தான் வர வாய்ப்பு இருக்கும். மேலும் பேசுவோம் சார். மதுரையிலேருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் ஞானஸ்கந்தன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஞானஸ்கந்தன். சேதுராமன் சார்கிட்ட பேசணும். பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். இப்போ லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் சார் ரிங் ட்ரேடிங் டைம்ஸ்னு ஒரு டைம்ஸ் இருக்கு. அதை போல எம்சிஎக்ஸ்ல ரிங் டைம்ஸ் இருக்கா சார்? இல்லை உங்க அனுபவத்தில் எம்சிஎக்ஸ்ல அதிக மூவ்மெண்ட் உள்ள டைம்ஸை சொல்ல முடியுமா சார்? ஓகே. ரிங் ட்ரேடிங் டைம்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஃபிசிக்கலுக்காக பண்ணக்கூடிய டைமிங்ஸ். ஸோ இங்கே எம்சிஎக்ஸில் பார்த்தோன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வால்யூம் ஜாஸ்தியாக நடக்கக்கூடிய நேரங்கள் வந்து குளோபல் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது தான் இங்கே வந்து அதிகமாக இருக்கும். அதனால் ஈவினிங்கில் ஆஃப்டர் 6 o'clock 7 o'clock 6:30க்கு மேலே தான் உங்களுக்கு வந்து ரைட் மொமெண்டம் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். லக்ஷ்மி சார், நீங்கள் சொன்ன பிரேக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு சேதுராமன் சார் வந்து கோல்டு மூவ்மெண்ட் வந்து இப்போ பை பண்ணி செல் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தார். கோல்டு அண்ட் சில்வர் பொறுத்தவரை வந்து இப்போ ஆஸ்ட்ரோவில் வந்து என்ன மூவ்மெண்ட்டில் இருக்குது, தென் ஏற்றம் இறக்கம் வந்து காணப்பட்டுட்டே இருக்குமா சார் கோல்டு அண்ட் சில்வர் பொறுத்தவரை? இவ்வளோ நாள் நாங்கள் சொல்லின்றது வந்து ஒன்லி இட் வில் கோ நெகட்டிவ் ட்ரெண்ட் தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போது டெம்பரரியாக இட் இஸ் பாசிட்டிவ் மொமெண்டமில் சில்வர் இருக்குது. ஸோ பை பண்ணி செல் பண்ணலாம். இதே நிலை வந்து நீடிக்குமா சார்? அப்படி கோல்டு வந்து இதே ஏற்றம் காணப்படுமா? இல்லை எப்படி? எப்பவுமே சொன்னதான், மோர் தென் 2 days we will not give any opinions. ஏன்னா யாருமே எந்த கிளைண்ட் என்ன பண்ணுறாங்கன்றது எங்களுடைய ட்ராக்கில் இருக்காது. நாங்கள் ட்ராக் பண்ணாத விஷயத்துக்கு வந்து நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக முடியாது. ஸோ அதனால தான் அவங்க வந்து கிளைண்ட் வெஞ்சர்ஸ் அணுகுனா தான் எங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியும். அப்புறம் கூட அவங்க வந்து they have to keep in touch with us. அப்போ தான் எங்களுக்கு அவங்க வந்து ப்ராஃபிட் லெவல்ஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு எங்களால் சொல்ல முடியும். ஆஸ் இட் இஸ் பார்த்தீங்கன்னா 2 days they can take a long positions, பை பண்ணி சேல் பண்ணணும். மேலும் பேசுவோம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பெருமாள். வணக்கம் மேடம். சொல்லுங்க பெருமாள், கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? அண்ட் கேள்வி சத்தமா கேளுங்க. சேதுராமன் சார் கிட்ட பேசணும். கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் எங்கிட்ட ஒரு 3 கேள்வி இருக்கு. சொல்லுங்க. ஹலோ. இப்போ எம்சிஎக்ஸ் ரேட் வந்து எந்த துல்லியமான ஃபார்முலா அடிப்படையில் விலை மாற்றங்கள் ஏற்படுது? ஒன்று, அது கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. 2வது கேள்வி, இப்போ மார்க்கெட் முடிந்த பிறகு ஆர்டர் எந்தெந்த நேரங்களில் போடலாம், இல்லை மார்க்கெட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே எந்த நேரங்களில் ஆர்டர் போட்டால் எக்ஸிக்யூட் ஆகும்? 2. 3வது, இந்த கோல்டு ரேட்டு வந்து இப்போ வாங்குறதுனால ஏறுதா, ஏறதுனால இறங்குதா, இந்த மாற்றங்கள் இல்லைன்னா உலக பொருளாதார அடிப்படையில் தான் அது வந்து ரேட்டே வந்து போகும் அப்படியா? அந்த மாதிரி ஒரு 3 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கொஞ்சம் விரிவாக சொன்னால் நல்லா இருக்கும். ஓகே. கோல்ட் ரேட் பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார். அதாவது தங்கம் ஏறும் இறங்கும் அப்படின்னாக்க நீங்களே அவரே பாதி பதில் சொல்லிட்டாரு. அதாவது உலகளாவிய சந்தைகளில் நிலவக்கூடிய எக்கனாமிக் கண்டிஷன் தகுந்த மாதிரி தான் தங்கத்தில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். 2வது, இந்த டிமாண்ட் சப்ளை ஆஃப் டெலிவரி ஃபிசிக்கல் கோல்டு, அதனுடைய டெலிவரி எப்படி எடுக்கிறாங்க, திருப்பி டெலிவரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த ஏற்ற இறக்கத்தில் அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கும். 2வது வந்து எம்சிஎக்ஸில் வந்து எந்த அடிப்படையில் ஏறுது இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எல்லாத்துக்குமே பொதுவான அடிப்படை என்னென்னு பார்த்தோம்னாக்க டிமாண்ட் சப்ளை. என்ன மாதிரி டிமாண்ட் இருக்குது, என்ன மாதிரி சப்ளை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மெயினாக கமாடிட்டியை பொறுத்தவரையிலையும் ஒரு டன்னில் வந்து ஒரு கிலோ கூட போனாலும் அந்த சப்ளை அதிகமாச்சுன்னா அதனுடைய ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுபோல் ஒரு டன்னில் வந்து 1 கிலோ குறைவாக இருந்தாலும் அதனுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டிமாண்ட் சப்ளையை பொறுத்து தான் அந்த ரேட்ஸில் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி இருந்துகிட்ருக்கும். ஸோ இதை வந்து வேறு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா டைம் வேல்யூ ஃபேக்டர் தான் மெயினாக உங்களுக்கு. ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ரிபார் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்டர் பேங்கிங் ரேட்னு சொல்லுவாங்க. அந்த ரேட்டுக்கு தகுந்தாற்போல் அதனுடைய ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக நீங்கள் பார்க்க வேண்டியது. அதில் லக்ஷ்மி சார், நீங்கள் சொல்லுங்கள், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கு வந்து கனெக்டிங் த டாட்ஸ் ஃபார் த சக்ஸஸ் அதை ஆஸ்ட்ரோவில் வந்து எப்படி அவங்க ஃபாலோ பண்ணணும் சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். பேசிக்கலி ஃபண்டமெண்டல்ஸ் தான். வாட் எவர் த பொசிஷன், அதாவது டே ட்ரேடர்ஸ்க்கு நாங்கள் கொடுத்த ஒரு ஃபார்முலா, அப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கு கொடுத்த ஒன்று பேஸ்ட் ஆன் டே டு டே கன்சல்டன்சி ஒன்லி. அவங்க எது இருந்தாலுமே தே கேன் மேக் மணி. அவங்க ஓனாக பண்ணிக்கணுன்னா தே ஷுட் ஆல்சோ டெவலப் த நாலேஜ் அண்ட் டூல்ஸ் டு திங்க். அவ்வளோதான்.
So இது only constantly interaction with the company on day-to-day basis. Sometimes if they are in a hourly basis, high volatility இருக்கிறப்போ it will help them. அப்போ வந்து it will help them to exit or enter into the trades. மேலும் பேசுங்க சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சரவணன். வணக்கம் மேம். சொல்லுங்க சரவணன். நான் லக்ஷ்மி நரசிம்மன் சார்ட்ட பேசணும். பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் சரவணன். நான் ஆக்சுவலி துளாராசி சுவாதி நட்சத்திரம். இப்போ வந்து 7 நாட்டு சனி வந்து நடந்துக்கிறதுன்னு சொல்றாங்க, ஜென்ம சனி நடந்துக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல வந்து கமாடிட்டி ஃபீல்ட்ல நான் வந்து என்ட்ரி ஆகலாமா சார்? அப்படி ஒன்றும் இல்லை சார். அதாவது ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கங்க. அஸ்ட்ராலஜி இஸ் எ டூல் விச் வில் ஹெல்ப் யூ டு பர்ஃபார்ம் பெட்டர். உங்களை வந்து நல்ல விதமாக எடுத்துன்னு போகிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. யாரையுமே வந்து ஒருத்தரை சும்மா இருன்னு சொல்கிறதுக்கு அஸ்ட்ராலஜி வந்து யாரும் சொல்கிறதில்ல. உங்களுக்கு வந்து இருக்கிற நாலேஜ் வந்து பரவலாக இருக்கிற ஒரு பயம், இல்லை மீடியாவில் வந்து நிறையா வந்து ஹைப்பு, அஸ்ட்ராலஜிஸ்ட் க்ரியேட் பண்ண ஹைப்பு வச்சுலாம் நீங்கள் பயப்படுறீங்க. பெரும்பாலும் 7 நாட்டு சனி யாருக்கும் பாதிக்கிறதே இல்லை சார். மனுஷனுக்கு யாருக்கும் எந்த விதமான பாதிப்பு ஏற்படுறதே கிடையாது. 40 வருஷம் ஒருத்தன் வாழ்க்கையில் இந்த மாதிரி அஷ்டம சனி 7 நாட்டு சனின்னு எல்லாம் போயிட்டு மீதி ஒன்றுமே இருக்காது. அதனால் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரையிங் டைம்ஸ் அப்படின்வாங்க, சேலஞ்சிங் டைம்ஸ். உங்களுக்கு வந்து மேபி நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம், டைம் இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் வந்து பெட்டர் கன்சல்டன்சி, 1க்கு 4 வாட்டி யோசனை பண்ணிங்கன்னா நீங்களும் சக்ஸஸ் ஆவீங்க. அதுக்கு தான் கிரேட் வெஞ்சர்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுனுடைய மோட்டிவே வந்து. ஸோ நீங்கள் வந்து அதை இந்த 7 நாட்ஸ் உங்களா நீங்கள் கன்க்ளூஷனுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை சார். அதே மாதிரி துளாராசி நேயர்களுக்கு வந்து என்ன கமாடிட்டி வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க சார்? நீங்கள் சில்வர் க்ரூடு மோஸ்ட்லி பண்ணலாம். சில்வர் சார் தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜா. வணக்கம் சார். ஆக்சுவலாக ராஜா ஃப்ரம் சென்னை. சொல்லுங்க ராஜா, உங்க கேள்வி யார்கிட்ட கேட்கணும், அந்த கேள்வி என்னன்னு கேளுங்க. நேற்று பேஸ் மெட்டல்ஸ் மட்டும் நிக்கல் அப்புறம் க்ரூட் ஆயில் எல்லாமே விலையா இறங்கிட்டு இருந்துச்சு. பட் சில்வர் மட்டோட ரேட் மட்டும் விலை மட்டும் நல்லா இறங்கவே இல்லை. இதுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலான்ட்டு. பேஸ் மெட்டல்ஸ் பற்றி இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம். பேஸ் மெட்டல்ஸில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நிறையாவே விழுந்திருக்கு. நீங்கள் சொன்னது போல் அதுமாதிரி க்ரூட் ஆயில் விழுந்திருக்கு. மெயினாக இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிமாண்ட் இஸ் ஸ்லக்கிஷ் அண்ட் there is no growth in the economy அப்படிங்கிறது ஒரு குளோபல் கன்சர்னுடைய மெயின் ரீசன் தான் சொல்லலாம். மெயினாக சைனா அண்ட் யூரோப். ஸோ சில்வரை பொறுத்தவரையிலையும் பெருசாக விழுந்திருக்கு இல்லையா, அதனால் இந்த லெவலில் ஒரு பாட்டம் அவுட் தியரி, ஒரு பாட்டம் அவுட் அப்ரோச் அப்படின்னு எடுத்துக்கலாம். மெயினாக இப்போ நீங்கள் கேட்டது போல் இப்போ ஐ வாண்ட் டு குவிக்லி கோ த்ரூ காப்பர் பார்த்தோன்னாக்க 422க்கு மேலே காப்பர் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்ட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நியர் டேர்ம் வந்து புல்லிஷாக இருந்தாலும் இப்பொழுதுக்கு இன்றைக்கி நாளைக்கு பார்க்கும்பொழுது காப்பரில் ஒரு ஸ்லக்கிஷ் மொமெண்டம் இருக்குது. அதுபோல் நிக்கலை பார்த்தோன்னாக்க ஷார்ட் பில்டப், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பேரிஷ் மோடு தான். ஸோ அதனால் நிக்கல் வந்து 1004 கீழே விற்க தான் செய்யலாம். அதை ஜிங்க்கும் அதேமாரி பார்த்தோன்னாக்க இட்ஸ் ஸ்லக்கிஷ் டிமாண்டு, 143.60 கீழே வீக்கு. அதுமாரி லெட் எடுத்தோன்னாக்கா அதுவும் ஷார்ட் கவரிங் அண்ட் அக்யூமுலேஷன் மோடு. லெட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக்ஸ் வந்து ஹியூஜாக பைலாக இருக்குது. ஸோ அதனால தான் பெருசாக ஏற முடியல, திணறிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் பைல் வந்து ஓவர் ஆச்சுன்னா அதில் ஒரு மொமெண்டம் வரும். அதனால் அது வரலையும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 125 to 127 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அலுமினியத்தை பொறுத்தவரையிலையும் பார்த்தோன்னாக்கா லாங் பில்டப் 116.80 111.80 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அலுமினியமும் ட்ரேட் ஆகும். ஓவராலாக இது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். க்ரூட் ஆயிலை பொறுத்தவரையிலையும் பார்த்தோன்னாக்கா இட்ஸ் லுக்ஸ் எகைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேரிஷாக இருக்குது. 5155க்கு கீழே பார்த்தோன்னாக்கா 4985 வரலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் க்ரூடு வந்து விற்று வாங்குறது பெட்டராக இருக்கும். மெயினாக வந்து வீக் ஆயில் டிமாண்ட், அதுதான் வந்து மெயின் ரீசன் ஃபார் த க்ரூட். லக்ஷ்மி சார் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சேதுராமன் சார் வந்து ஓவராலாக டெக்னிக்கலில் வந்து பேஸ் மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னார். ஆஸ்ட்ரோவில் வந்து இப்போ பேஸ் மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த ஸ்லகிஷ் மூமெண்ட் வந்து தொடருமா சார்? இருக்காது. ஏன்னா பேசிக்கலி த மூமெண்ட் ஆஃப் சர்டன் பிளானட்ஸ் இண்டிகேட்ஸ் அதனுடைய ரோல் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் இது எல்லாமே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆகுது. மேபி ஆஃப்டர் மண்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பர் இந்த பேஸ் மெட்டல்ஸ்க்கெலாம் ஒரு ரேலி வந்தாலும் வரலாம். அதே மாதிரி இது நம்ம சார் சொன்ன மாதிரி இந்த அலுமினியத்துக்கு கூட வந்து ஒரு ரேலி வரலாம். ஆஸ் ஃபார் as the crude is concerned,
2ஆம் தேதிக்கு அப்புறம் தேர் மைட் பி எ ஸ்பர்ட் ஃபார் ஃபியூ டேஸ் அப்படின்றதுனால இந்த நாளைக்கு ஒரு நாள் தான் ஒர்க்கிங் டே. ஸோ பீப்புள் கேன் டேக் ஏ பொசிஷன்ஸ் ஆஃப்டர் மண்டே. க்ரூடில் வந்து லாங் பொசிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் யார்ட் ஸ்டிக். கோல்டை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி இட் இஸ் இன் புல் ட்ரெண்ட். சில்வர் ஆல்ரெடி இண்டிகேட் பண்ண மாதிரி ஷார்ட் டேர்முக்கு தே கேன் டேக் ஏ பை அண்ட் செல் மோட். சேதுராமன் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீக் நடக்கக்கூடிய செமினார்ஸ் வந்து இங்கே நடக்குது, என்னென்ன விஷயங்கள் வந்து செமினார்ஸில் நடக்குது, லைவ் ட்ரேடிங் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த வாரம் செமினார் வந்து பெங்களூரில் நடக்குது. ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு விட்டுட்டு கர்நாடகா நடக்குது. மெயினாக வந்து அந்த செமினார்லேயும் எகெயின் கமாடிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் கரன்சிஸ் ரெண்டுத்தையும் பற்றி இன்ட்ராடேல எப்படி பண்ணலாம், நியூ கம்மர்ஸுக்கு என்ன விதமான இதெல்லாம் உபயோகப்படுத்தணும், டூல்ஸ்லாம் உபயோகப்படுத்தணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ சார். நீங்கள் இங்கே 2 பேர் அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி மார்க்கெட் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க. குறிப்பாக நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக பதிலளிச்சிங்க சார். நன்றி சார். நன்றி சார். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர்கள் ஆஸ்ட்ரோ நிபுணர் திரு லட்சுமி நரசிம்மன் மற்றும் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.